அனைவருக்கும் வணக்கம். லக்ன அவயோகர் எப்பொழுது யோகம் செய்வார், அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். லக்ன அவயோகர் யோகர்னு நம்ம பொதுவாக நிறைய கிரகங்களை வரையறுக்கிறோம். இந்த லக்னத்திற்கு இவர் யோகர், இவர் அவயோகர்னு. ஆனால் அப்படித்தான் ஜாதகங்களில் பலன் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. லக்ன அவயோகர்கள் அல்லது யோகர்கள்ன்றது ஒரு பொதுவான அமைவுகள் தான். ஒரு ஜாதகத்தில் பலனை மாற்றியும் செய்வார்கள். யோகர்களும் அவயோக பலன் செய்யக்கூடும், அவயோகர்களும் யோக பலனை செய்யக்கூடும். அந்த வரிசையில இந்த பதிவு முழுக்க முழுக்க அவயோக கிரகம் எப்படி இருந்தால் யோக பலனை செய்யும்ன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கன்சல்டேஷன் வரவங்களும் சரி, நிறைய சந்தேகங்களும் சரி. இப்ப அவயோக மகாதசை ஆரம்பிக்க போது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இந்த அவயோக மகாதசை வாழ்க்கையில் வெற்றி கொடுக்காதான்னு நிறைய கேள்விகளும் நிறைய சந்தேகங்களும் இருந்தது. அதற்கான பதிவு தான். பொதுவாக ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அவயோக மகாதசையில தான் பெரும் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, பெரும் செல்வங்களை சேர்த்திருப்பாங்க. அது எப்படி, அது ஏன் நகர்ந்ததுன்னா அந்த கிரகம் லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு இருக்கும். லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்ட அத்தனை கிரகங்களுமே வாழ்க்கையில நல்லதை மட்டும்தான் செய்யும். அவர் முழுக்க முழுக்க அவயோகராக இருந்தாலும் நல்ல பலனை மட்டும்தான் செய்வார். அந்த அமைவுகள்ல 12 லக்னத்திற்கும் யார் அவயோகர், முதன்மை அவயோகரோ அவர் எப்படி இருக்கணும்ன்றத இந்த பதிவுல பார்த்துடலாம். நாம் சொல்லும் வண்ணம் அந்த கிரகம் இருந்து விட்டால் உங்களுக்கு பயமே வேண்டாம். மிகப்பெரிய யோகங்களை அந்த தசாபுத்தி செஞ்சிடும். பெயர் புகழும் செல்வ வளங்களும் நல்ல உடைமைகள் ஏற்படுத்திக்கிற நிலையையும் கொடுத்துடும் உங்களுக்கு. அந்த வரிசையில மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க. முழுக்க முழுக்க அவயோக கிரகம்னு நம்ம யாரை வரையறுக்கிறோம்னா புதன் பகவானை தான் வரையறுக்கிறோம். 3 6க்கு அதிபதியான புதனை தான் முதன்மையான அவயோகரா வரையறுக்கிறோம். அந்த வகையில புதன் மகாதசை நடப்புல வந்துச்சுன்னா 17 மகாதசை. இப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் முழுவதுமே அவயோகமா இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. எல்லோருக்குமே புதன் தசைனா கெடுதல் தான் மேஷ லக்னத்துக்கு செய்யுமானா கண்டிப்பா இல்லை. நல்ல வேலை கிடைப்பவரும் உண்டு, வெளிநாடு வாழ்க்கையில சிறப்பாக வாழ்வரும் உண்டு, வெளிநாடு சென்று பொறியியல், பேங்கிங், பினான்ஸ் சம்பந்தமாக பெரிய வெற்றிகள் அடைஞ்சவர்கள்லாம் உண்டு. எப்படி நடத்தி காட்டுறாரு, இது எப்படி சாத்தியமாகிறது? 7ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய புதன், மேஷ லக்னத்திற்கு புதன் 7ஆம் அதிபதியான சுக்கிரனோடு தொடர்பு கொண்டு சுக்கிரனுக்கு வலுப்பெற்று, அதாவது அவர் ரிஷபமனையிலோ அல்லது துலாமனையிலோ அமர்ந்திருக்கிறார். புதனும் சுக்கிரனும் இணைஞ்சு அமர்ந்திருக்கிறார்னா அப்போ அந்த புதன் தசை நல்லதை பண்ணுது. அதுபோல புதன் நீசம் பெற்று 12 நீசம் பெற்று குருவோடு இணைந்திருப்பதோ அல்லது 8ல் மறைவு பெற்று குருவோடு இணைவு பெற்று இருப்பதோ மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்து வருகிறது. அதுபோல லக்னத்திற்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து சந்திரன் ஸ்தான பலத்தை பெறும்போது புதன் தசை நல்ல பலனை செய்து விடுகிறது. அப்ப புதனை பொறுத்த வரைக்கும் அமரக்கூடிய இடத்தில் வலுகுறைந்து லக்ன யோகருடைய குரு அல்லது சுக்கரனுடைய வலு மேம்பட்டு இணைந்திருக்குமாயின் அந்த ஜாதகர்களுக்கு புதன் தசை யோகம் செய்யுது. கன்னிமனையில உச்சம் பெற்று இருக்கிறார், என்ன பண்ணுவார்? உச்சம் பெற்ற புதனோடு சனி பகவானும் இணைஞ்சிருக்கிறார். சுக்கிரன் நீசபங்க யோகத்துல இருக்கு. கண்டிப்பாக நல்ல பலனை புதன் மகாதசை செய்து விடுகிறது. தனித்து வலுவரக்கூடாது, அது ஒண்ணுதான் விதி. ஸோ இப்ப நம்ம சொன்ன இந்த அமைவுகள் எல்லாம் புதன் இருந்துட்டாருன்னா மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது. லக்ன அவயோகரான புதன் மிகப்பெரிய யோகத்தை செய்து விடுகிறார். இதே கான்செப்ட் தான் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கும். விருச்சக லக்னத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க, புதன் தான் அவயோகர், 8ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு முழு அவயோகம் பெறார். விருச்சகத்திற்கும் இதே விதி பொருந்தும். சுக்கிரன் அல்லது குருவோட காம்பினேஷன், இதுல குருவுக்கு நல்லவலு, குருவுக்கு நல்லவலு அல்லது சுக்கிரனுக்கு நல்லவலு மிகப்பெரிய யோகத்தை புதன் மகாதசை உங்களுக்கு செய்து காட்டி விடுகிறது. சூரியனுடைய தொடர்பும் செய்து காட்டி விடுகிறது. பிறந்தது ரிஷப லக்னம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னத்திற்கு அவயோகர் என்று முழுமையாக குருபகவானை வரையறுக்கிறோம். இந்த குருபகவானை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது யோகம் செய்கிறார்? ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க, துலாத்துல பிறந்திருக்கிறீங்க. 2 லக்னத்திற்கு குருதசனா ஒரு 16 வருடம் நடக்கக்கூடிய மகாதசை. இந்த 16 வருட மகாதசையில குரு பகவான் தனுசு வீட்டுல இருக்கட்டும், மீன வீட்டுல இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், அந்த குருவோடு சனி பகவான் அமர்ந்திருப்பது, சனி பகவான் அமர்ந்திருப்பது யோகம் செய்கிறது. அல்லது குரு பகவான் புதனுடைய மனைகளான கன்னிமனை மற்றும் மிதுன மனையில் அமர்வது யோகத்தை செய்து விடுகிறது. மகர கும்பத்தில் குரு பகவான் அமர்வது யோகத்தை செய்து விடுகிறது. மிகப்பெரிய நல்ல பலனை செய்து விடுகிறது. குருவோடு செவ்வாய் இணைவது, சனி பகவான் இணைவது குரு மகாதசை யோகம் செய்கிறதா? நீங்கள் ரிஷப லக்னம், துலாம் லக்னத்துல பிறந்தீங்கன்னா வேலை செய்து விடுகிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். எப்பொழுதுமே குருவின் ஸ்தான பலத்தை விட இணையக்கூடிய கிரகங்களின் ஸ்தான பலம் கூடும் பொழுது அந்த ஜாதகத்துல குரு யோகத்தை செய்திடறார். ரிஷப லக்னம், துலாம் லக்னத்திற்கு குரு மகாதசையில
அதிகமான பெயர், அதிகமான கௌரவம், அதிகமான செல்வ வளங்களை பெற்று விடுகிறார். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இந்த 2 லக்னத்திற்கும் அவயோகர்னு வரையறுக்கிறது செவ்வாயத்தான். கன்னியா எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்திற்கு 6-11, மிதுனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்திற்கு 6-11 வருவார். கன்னி லக்னமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வருவார். 8ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் வருவார். அப்ப முழு அவயோகராக செவ்வாய் வரையறுக்கப்படுகிறார் கன்னிக்கும் மிதுனத்திற்கும். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தால் சிறப்பு பலனை கொடுக்கிறார் ஜாதகங்கள்ல. செவ்வாய் சூரியனோடு தொடர்பு கொண்டிருப்பது நல்ல பலனை செய்து கொடுக்கிறது. அதுபோல் செவ்வாய் பகவான் குருவோடு தொடர்பு கொண்டிருப்பது நல்ல பலனை செய்கிறது. முதன்மையான அமைவுகள்ல சுக்கிரனோடு தொடர்பு. சுக்கிரமனையில செவ்வாய் இருக்கிறார், கன்னி லக்னம் மிதுன லக்னம், ரிஷபத்துல செவ்வாய் இருக்கிறார் அல்லது துலாத்துல இருக்க, கவலையே வேண்டாம், நல்ல பலனை செய்கிறது. செவ்வாதசை நல்லதை செய்கிறது. 7 மகாதசையில செவ்வாயின் காரகங்களான பூமி காரகம் வெளிப்படுகிறது. நிலவல ஆதாயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார், கௌரவ பதவிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துறார். கன்னி லக்னத்திற்கும் மிதுன லக்னத்திற்கும் செவ்வாயோடு குரு தொடர்பு, சுக்கிர தொடர்பு முதன்மையான யோகம் செய்கிறது. அடுத்தபடியாக சூரியனுடைய தொடர்பு. இதுல செவ்வாய் ஸ்தான பலத்தை குறைத்து இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு விருச்சகத்துல ஆட்சி பெற்ற நிலையிலே இருந்தார், பிரச்சனை இல்லை. அங்கு குருவும் தொடர்பு கொள்ளும் சுக்கரன், குரு சுக்கர தொடர்பு இருந்தால் சற்று நல்ல பலன் கிடைக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். உச்சம் பெற்று மகரத்திலே இருக்கிறார், அங்க சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார், பிரச்சனையே இல்லை. கன்னி லக்னம் மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் மகாதசை மிகப்பெரிய ராஜயோகங்களை செய்து விடுகிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அவயோகராக சனி பகவான் வரையறுக்கப்படுகிறார். சனி பகவான் குருவோடு இணைந்து அல்லது சிம்மத்திற்கு குருவோட முதன்மை இணையிறது யோகத்தை கொடுக்குது. அந்த குருவோடு இணைந்திருக்கணும் அல்லது சனி பகவான் ஸ்தான பலம் குறைந்து செவ்வாய்க்கு ஸ்தான பலம் கூறணும். சனி செவ்வாய் காம்பினேஷன் தொடர்பு பெற்று அதுல செவ்வாய்க்கு ஸ்தான பலம் கூடுச்சுன்னா சனி மகாதசை யோகத்தை செய்யுது. 19 மகாதசை யோக பலனை செய்து விடுகிறது. கடகத்துல பிறந்திருக்கிறீங்க, கடகலக்னத்திற்கு அவயோகரா சனி பகவான் தான் வரையறுக்கப்படுகிறார். சனி பகவான் குருவோடு தொடர்பு கொள்வது, செவ்வாயோடு தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. அந்த தசை நில பலனை செய்கிறது. இதுல சனிக்கு ஸ்தான பலம் குறைஞ்சு செவ்வாய்க்கோ அல்லது குருவுக்கோ வலு அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் விதியாக இருக்கிறது. இந்நிலையில் இருக்கும்பொழுது சனி மகாதசை யோகத்தை செய்கிறது. குறிப்பா புதனோட தொடர்பு கொண்டாலும் ஒரு சில மாற்றங்களுக்கு பிறகு வெளிநாடு ஆதாயங்களை கொடுக்கிறது. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முழு அவயோகரா வரையறுக்கப்படுறது சுக்கிர பகவான் தான். ஆனா சுக்கிரதசை 20 வருடம். தனுசு லக்னத்துல பிறந்துட்டீங்க அல்லது மீன லக்னம்னா 20 வருஷம் சுக்கிர மகாதசையை அனுபவிச்சுதான் ஆகணும். சுக்கிரன் எப்படி இருந்தா யோகம் செய்யறார் லக்ன அவயோகர். சுக்கிரனோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு செவ்வாய் ஸ்தான பலம் பெற்றா சுக்கிரதசை மிகச்சிறப்பா இருக்கு. சூரியன் தொடர்பு கொண்டா மிகச்சிறப்பா இருக்கு. ஸ்தான பலத்துல சூரியன் வலுக்கிறார், சுக்கிரதசை யோகத்தை செஞ்சிருது. அஸ்தங்க செஞ்சிருக்கிறார், யோகத்தை செஞ்சிருது. செவ்வாய் தொடர்பு கொண்டு செவ்வாய் ஸ்தான வலு பெறுகிறார், யோகத்தை செய்கிறது. சுக்கிரனோடு சனி தொடர்பு கொண்டு சனி வலு பெறுகிறார், யோகத்தை செய்கிறது. மகர லக்னம் கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முழு அவயோகரா. மகர லக்னத்திற்கு சூரியன் முழு அவயோகம். சூரியன் நல்ல பலனை எப்ப செய்கிறார்? சுக்கிர புதன் தொடர்புல இருக்கும்போது நல்ல பலனை செய்கிறார். சூரியனுக்கு ஸ்தான பலம் குறைஞ்சு அந்த இடத்துல சுக்கிரனுக்கு ஸ்தான பலமோ புதனுக்கு ஸ்தான பலமோ பெற்றா சூரிய தசை மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருது, அங்கீகார கௌரவ பெயர் புகழை கொடுத்து விடுகிறது. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அவயோகரா சந்திரன் வரையறுக்கப்படுது. முழு அவயோகர் சந்திரன் தான். கும்ப லக்னத்திற்கு சந்திரன் எப்படி இருந்தால் நல்லது? செவ்வாயோட தொடர்புல இருந்தா நல்லது. கும்பத்திற்கு மட்டும் குருவோட தொடர்புல இருந்தா நல்ல பலனை செய்கிறார். விசேஷமாக சந்திரனுக்கு காரக முரண்பட்டாலும் சுக்கிர தொடர்பு நல்ல பலனை செய்கிறது. இதுல சந்திரனை விட மற்ற கிரகங்கள் ஸ்தான வலு பெற்றா யோகராக செயல்பட்டு இருக்கிறார். இந்த பதிவுல நம்ம இப்போ அவயோகர் எப்படி யோகம் செய்வார்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரண அமைவுகளை பார்த்திருக்கிறோம். இந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கு அல்லது நாம் சொன்ன விதிகள்ல ஸ்தான பலத்தோட இருக்குன்னா உறுதியா அந்த தசை நன்மை செய்யும், நீங்க கவலையே வேண்டாம். லக்ன அவயோகராக இருந்தாலும் மிகச்சிறந்த யோக பலனை செய்து விடுவார். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.